நண்பர்களே, தி ஜானகிராமனுடைய துள்ளல் என்கின்ற ஒரு சிறு கதை. இந்த கதையை நமக்கு போதிக்கக்கூடிய அறம், மனிதம், சமூக சிந்தனை என்பது அளப்பரியது. ஒரு சிறிய புத்தகம்தான். ஒரு காமணி நேரத்தில் படிக்கக்கூடிய ஒரு சிறுகதை தான் இந்த துள்ளல். இது 1960 காலகட்டங்களில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்ல இந்த கதை ஆரம்பிக்குது. திருச்சியிலிருந்து மாயவரம் போகிற ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினில் பேசஞ்சர் ட்ரெயினில் ஒரு ஒரு பையன், ஒரு 10 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன், அந்த பையன் படுத்திருக்கிறான். அவனுக்கு பக்கத்தில் அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. ரொம்ப மெலிந்த தேகம், ஒரு ஒரு எளிய தோற்றம், ஒரு ஏழைகளான இருக்கக்கூடிய ஒரு அப்பா. அந்த பையனுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு 5-6 ஆரஞ்சு பழம் இருக்குது. அந்த பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கான், ஆரஞ்சு பழம் இருக்குது. அப்போ அந்த கதையை அவங்க அப்பா சொல்கிறார். இது மாதிரி ஆரஞ்சு பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு வாங்கினது அப்படியே இருக்குது, அவன் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு இந்த கதை போகுது. இந்த பையனை அவங்க சொந்தக்காரர் பள்ளிக்கூட லீவில், விடுமுறை நாளில் லீவில் இந்த பையனை அவங்களுடைய மாமா வீட்டுக்கு, சொந்தக்காரர் வீடு, மாமா வீடு பெங்களூரில் கொண்டு போய் இவனை விட்டுறாங்க. அங்கே ஒரு மாதம் அந்த சொந்தக்காரர் வீட்டில் இருக்காங்க. இப்போல்லாம் நம்ம பள்ளி விடுமுறை காலங்களில் எங்கேயும் உறவினர் வீட்டுக்கு எங்கேயும் போவதில்லை, உறவினர் வருவதில்லை. ஒவ்வொரு வீடுமே ஒரு தனி உலகமாக, ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிறவராக இருந்து கொண்ட காலகட்டத்தில், ஒரு காலகட்டங்கள்ல எல்லாம் பள்ளி விடுமுறை விட்டால் அத்தாய் மாமா வீடுகளுக்கு போகிறதோ, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதும் ஒரு குதூகலமாக இருக்கும் பள்ளி விடுமுறை காலங்கள். அப்படித்தான் இந்த பையனை கொண்டு போய் அவங்க பெங்களூருக்கு அவங்க மாமா வீட்டில் விடுறாங்க. ஆனால் ஒரு மாதம் அங்கே இருந்துட்டு அப்புறம் மீண்டும் பள்ளி திறக்கும் போது இவனை கூட்டிகிட்டு வர்றதுக்காகத்தான் உங்கள் அப்பா போய் அவனை கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ அந்த பையன் கேட்குறான், ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க மாமாட்ட கேட்குறான். ரயில்வே ஸ்டேஷனில் ஆரஞ்சு பழம் கேட்குறான். அவங்க மாமா அதையும் பேசிட்டு வாங்கியே கொடுக்கறதில்ல. மறுபடியும் இவங்களை ட்ரெயின் ஏற்றி விட்றாங்க. இப்போ இந்த பையன் கேட்குறான் அவங்க அப்பாட்ட, ஏப்பா அப்பா, மாமாவுக்கு ஒரு ஆரஞ்சு பழம் தானே கேட்டேன், அவங்களுக்கு நிறையா வருமானம் இருக்குது, ஏப்பா வாங்கி தரல அப்படின்னு. இப்போ அவர் சொல்கிறாரு, நிறையா வருமானம் இருக்குதா, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை அவங்க சொன்னாங்க வீட்டில் இருக்கும்போது, உங்கள் அப்பாவுக்கு 100 ரூபா தான் சம்பளம், ஆனால் 100 ரூபாயில் நீங்கள் எப்படி பிழைக்கிறீங்க, இந்த 100 ரூபாயை வச்சுட்டு எப்படி வாழ்கிறீங்கன்னெல்லாம் எங்கள் அத்தை கேட்டாங்க, மாமாலாம் கேட்டாங்க. மாமாவுக்கு மாதம் 1000 ரூபா சம்பளம் வருதாம்மா, ஏப்பா அவங்களுக்கு 1000 ரூபா சம்பளம், நம்ம 100 ரூபாயில் நம்ம வாழவே முடியாதா, நம்ம ரொம்ப கஷ்டத்தான் வாழ்கிறோமாம்மா, எப்படி வாழ்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் நினைக்கிறாரு, ஒரு சின்ன பையன், அவனை கொண்டு போய் பள்ளிக்கூடம், அவன் ஒரு விடுமுறை காலத்தில் விட்டோம்னா அவனுடைய மண்டைக்குள் என்னெல்லாம் போதிக்கப்படுகிறது, அவனுக்கு ஏன் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், வசதி இருக்கவங்க இல்லாதவங்க இதெல்லாம் ஏன் இந்த வேற்று வழியை சொல்லிக் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். அப்புறம் அந்த பையன் கேட்குறான், அப்போ அவ்வளோ 1000 ரூபா வருமானம் வர்ற மாமா ஏன்பா எனக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்கல. இப்போ அவர் சொல்கிறாரு, அதான் ஒரு குழந்தையிடம் நம்ம எப்படி பழக வேண்டும், ஒரு குழந்தைகளை எப்படி கொண்டாட வேண்டுங்கிறதா ஜானகிராமன் இந்த கலையில் சொல்லுவார். இப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு ஏண்டா வாங்கி கொடுக்கணும், நீ என்ன அவர் பையனா, அது அவர் வாங்கி கொடுக்கலாம், வாங்கி கொடுக்காம போகலாம், அது அவங்க விருப்பம் தானே, அதனால அது ஒன்றும் இல்லை, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தான் இவர் அந்த பையனுக்கு ஆரஞ்சு பழத்தை வாங்கி கொடுக்குறாரு. அந்த ஆரஞ்சு பழத்தை நீ சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான், இல்லைப்பா, எனக்கு அம்மா தான் எப்போவுமே ஒழிச்சு எனக்கு கொடுப்பாங்க ஆரஞ்சு பழத்தை, அது மாதிரி அம்மா ஒழிச்சு கொடுக்கட்டும், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அம்மா ஒழிச்சு கொடுத்து அதை சாப்பிடும்போது இப்போ ஜானகிராமன் சொல்கிறாரு, அம்மா இல்லாத குழந்தைகள் எப்பொழுதும் ஒரு அழகானதாக இல்லை, அம்மாவுடமே குழந்தைகள் இருப்பது தான் எப்பொழுதும் ஒரு அழகானது அப்படிங்கிற மாதிரி ஜானகிராமன் சொல்லுவார். இருந்தாலும் அவனுக்கு மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட போய் அதை ஒழிச்சு கொடுக்கணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவன் வாங்கி வச்சிருக்கிறான். இப்போ இந்த திருச்சியிலேருந்து இந்த பயணிகள் ட்ரெயின் மாயவரத்துக்கு போகுது. அப்போ ஒரு ஸ்டேஷனில் ஒரு வயசான ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பொண்ணும் ஏறுறாங்க. அந்த பொண்ணு ஒரு அழுக்கான உடை அழுத்தி இருந்தா, ரொம்ப மெலிஞ்சிருந்தா, அவளுக்கு ஒரு 10 வயது தான் இருக்கும். ஆனால் அவள் ரொம்ப மெலிஞ்சு இதாக இருந்தா, முகமெல்லாம் ஒரு கருப்படிச்சு, ஒரு அழுக்கான உடை, குளிக்க கூட இல்லையாட்டுருக்குது. அப்போ இவர் இவங்க முன்னாடி உட்காந்துருக்கா. அப்போ இவர் கேட்குறாரு, யாருமா இந்த பொண்ணு, நீங்கள் எங்கே போகிறீங்க. அப்போல்லாம்
ரயிலில் போகும்போது மனிதர்கள் பேசிக்கொள்வார்கள். ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க, நம்ம சாப்பிடுவோம், அவங்க பேசுவாங்க. இப்போல்லாம் யாரும் பேசிக்கிறதுக்கு இல்லை, எல்லாருமே செல்ஃபோன் இல்லை, காதில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போகிறோம். அவங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, அவங்களும் நம்மகிட்ட பேசலை, யாருன்னே தெரியும். அப்போல்லாம் அப்படி இல்லை, ரயிலில் போனால் பெரிய நண்பர்களாகி சிநேகிதமே ஆயிடுவாங்க, உறவுகளே ஆகிறதெல்லாம் உண்டு. அப்போ இவர் கேட்கும்போது தான் அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை இவன் வந்து எனக்கு பேத்தி தான் ஆகுது, இவன் வந்து ஒரு ஜட்ஜி வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தா, அப்புறம் ஜட்ஜி மாத்தலாகி வேற ஊருக்கு போயிட்டாரு. அப்போ இவளை இன்னொரு பக்கம் வேலைக்கு சேர்த்து விடுறதுக்காக, பெங்களூரில் இவளை வேலைக்கு சேர்த்து விடுறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு. இப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். சின்ன பிள்ளையா இருக்கா, 10 வயசு தானே, இவளை படிக்க வைக்கலாம்ல, அதை விட்டுட்டு நீங்கள் இவளை கொண்டு ஜட்ஜி வீட்டில் வேலைக்கு விட்டீங்க அப்படின்னு அவர் கேட்பாரு. அப்போ சின்ன வயசு இவளையே வேலை செய்வாளா அப்படின்னு. இல்லை, இவங்க அப்பா இறந்துட்டாரு, இவங்களுக்கு 2 3 பிள்ளைங்க, சாப்பாட்டு கூட வழி இல்லை, அதனால் ஜட்ஜோட இவளுக்கு ஏற்கனவே 3 வருஷம் சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிற. 3 வருஷமாக ஜட்ஜி வீட்டில் தான் வேலை செஞ்சாங்க. அப்போ இப்போவே 10 வயசு தானே, அப்போ 7 வயசுலேயே வேலை செஞ்சிட்டாளா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எங்கன்னா இப்போ பெங்களூரில் அவங்க கொண்டு போய் விடுறோம். அப்போ ஒரு சின்ன பிள்ளைய பெங்களூர் விட்டா வேலை செஞ்சிருவாளாங்க. அந்த பிள்ளை சொல்லுது, இல்லை நான் செஞ்சிருவேன், பழகிடுவேன், நான் வந்து. அப்போ நீ ஜட்ஜி வீட்டில் என்னென்னமா வேலை செய்வேன் அப்படின்னு. இல்லை, ஜட்ஜி வீட்டில் வந்து துணி துவைக்கணும், இது மாதிரி பாத்திரம் கழுவணும், எல்லா வேலையும் செய்யணும். இப்போ என்னென்ன துணி துவைப்பேன்னா எல்லாம் பெட்ஷீட்லாம் துவைப்பேன் அப்படின்னா. பெட்ஷீட் எல்லாம் உன்னால் துவைக்க முடியுமா, சின்ன பிள்ளையா இருக்க இப்படி. இல்லை, நான் துவைச்சிருவேன் அப்படின்னு. ஏமா நீ படிக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாப்பா சொல்லுவா, எல்லாரும் படிக்க வேணுங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கு வந்து சாப்பாடு போடணும்ல, எங்கள் வீட்டில் சாப்பாடு போட முடியாது, எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கும் வருமானமே இல்லை, சாப்பாடெல்லாம் எங்கள் வீட்டில் யாருக்கும் கிடைக்காது, இப்போ நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னா. அதனால் எல்லாரும் படிக்க வேணுங்கிற அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாவது வேலை செஞ்சால் போனால் போதும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். இதை இப்படியே பேசிட்டு போகும்போது, நீ ஏம்மா காலையில், அந்த புள்ள சொல்கிறா, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க பாட்டியே, நான் காலையிலே கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் அப்படின்னு உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்கிறான். அப்போ இவர் கேட்குறாரு, ஏம்மா நீ காலையில் தானே ஜட்ஜி விட்டு வேலையை விட்டு வந்தான்னு சொன்னேன், அங்கே சாப்பிட்லையான்னு. இல்லை, அங்கே எப்போவுமே மீதியான பழைய சோறு தான் எனக்கு போடுவாங்க, இன்னைக்கு கூட எனக்கு கொஞ்சோண்டு பழைய சோறு தான் கிடச்சிது அப்படி. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் ஒரு உலகத்தில் இவ்வளோ பெரிய மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜு, பாவம் ஒரு சின்ன புள்ள, அந்த ஒரு ஒரு 10 வயது கூட ஆகாத ஒரு புள்ள, அந்த புள்ள இன்றைக்கி தானே இத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு போகிறா, அவளுக்கு ஒரு நல்ல துணி வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பலாம்ல, ஏன் இப்படி இருக்கார்கள் இந்த பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறார். இவர்களை போன்ற ஜட்ஜுகள்லாம் எப்படி இப்படி, இவங்க என்ன நியாயத்தோடு இவர்கள்லாம் தீர்ப்பு வழங்குவார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அப்போ ஒரு ஸ்டேஷனில் வந்து அந்த ட்ரெயின் நிற்கிது. நிற்கும்போது இவர் சொல்கிறாரு அவங்க பாட்டிக்கிட்ட, இது மாதிரி அவளுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே அந்த புள்ள சொல்லு, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அவன் ஜானகிராமன் சொல்லுவார், எவ்வளோதான் வறுமையிலையும் எளிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் சுய கௌரவத்தோடு இருப்பார்கள். உடனே எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்ன உடனே எனக்கு வாங்கி கொடுங்கன்னு ஓடாமல் அந்த புள்ள எனக்கு வேண்டான்னு சொல்கிறா. அப்போ சொல்கிறாரு, இல்லைம்மா நீ ஏன் பையனை மாதிரி தானே, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்டே சொல்கிறாரு, நான் வாங்கி கொடுக்குறேன், அவளை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் அந்த ரயில் நிறுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில், சாப்பாடு உனக்கு என்ன வேணும் பாப்பா அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த பாப்பா கேட்குறான். உடனே அவளுக்கு ஒரு தயிர் சாதம், பையனுக்கு ஒரு தயிர் சாதம், அந்த பையன் தூங்கி எந்திரிச்சான், அவனுக்கு ஒரு தயிர் சாதத்தை வாங்கி கொடுத்துட்டு அவன் சாப்பிடுவான். சாப்பிட அவனுக்கு விக்கல் எடுத்துகிட்டே இருக்கும். உடனே இந்த புள்ள பக்கத்தில் இருக்கிற உடனே ஒரு டீ கடையில் போய் கொஞ்சோண்டு சர்க்கரை வாங்கி அவன் வாயில் போட்டு விடுவான். டேய் தம்பி, உனக்கு சாப்பிட தெரியலடா, நல்லா மென்று சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அந்த வாயில் சர்க்கரை விட்டுவிடுவான். அப்போ அவன் நினைக்கிறான், ஒரு சின்ன பொண்ணு பாவம், ஒரு 10 வயசு ஆகலை, இவள் படிக்கலாம், இது பண்ணலாம், எவ்வளோ அன்பான பொண்ணு, ஏன் இவளை வந்து ஒரு வேலை செஞ்சு தான் வாழணும், இவளை ஏன் இப்படி அப்படின்லாம் அவர் சிந்திக்கிறாரு. ஏன் இந்த உலகம் இவ்வளோ வேறுபாடாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ அவனுக்கு விக்கல் நிற்கலை, நீ இப்படி சாப்பிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சோண்டு அந்த தயிர் சாதத்தில் அவள் தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு, இருறா நான் உனக்கு ஊட்டி விட்றேன்னு சொல்லி ஊட்டி விட்றான். அவ்வளோ ஒரு வெகுளியான ஒரு சின்ன குழந்தைவன். ஆனால் அவள் அவங்க அம்மா அப்பாவை எல்லாம் இழந்து எங்கேயோ ஒரு இடத்துல 10 வயசில் அவள் சாப்பிட்றதற்காக ஒரு வேலை செய்யறதுக்காக பெங்களூர் போக வேண்டியது இருக்குது அப்படின்னலாம் அவர் நினைக்கிறாரு.
அப்புறம் அந்த புள்ள ஊட்டி விடுறா. அப்போ அந்த பையன் சொல்கிறான், அப்பா அம்மா மாதிரியே இவ கை எனக்கு ஊட்டி விடுறாப்பா. அம்மாவுடைய கை எப்படி நீளும் அதே மாதிரி எனக்கு நீட்டி விடுறா அப்படின்னு சொல்கிறான். இவர் இவ்வளோ ஒரு அன்பான குழந்தைகள் அப்படின்னு நினச்சிட்டு அவர் நினைக்கிறாரு இவர். ஏன் இந்த பிள்ளைய நம்மளே கூட்டிகிட்டு போய் நம்ம வீட்லேயே அவளுக்கு நல்ல சாப்பாடுலாம் கொடுக்கலாம், நல்ல துணி போடலாமே அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் நினைக்கிறார், நமக்கு கிடைக்கிறதே 100 ரூபா வருமானம். ஆனால் நமக்கு மனது இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு என்கிட்ட வருமானம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் ட்ரெயினில் மாட்டி உட்காடுறாங்க, ட்ரெயின் மாட்டி போகுது. அப்போ வந்து அந்த அவங்க பாட்டிகிட்ட கேட்குறாரு, இது மாதிரி நான் வந்து ஒரு 1 ரூபா அவளுக்கு கொடுக்குறேன், அவள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஏன்னா இது 1960 காலகட்டத்தில் 1 ரூபாய்ங்கிறது ஒரு ஒரு பெரிய தொகை. அப்போ அவர் சொல்கிறா, அந்த பாப்பா சொல்கிறா, வேண்டாம் எனக்கு, நீங்களே வசதி இல்லாமல் தானே இருக்கீங்க, எனக்கு எதுக்கு 1 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்லைல்லம்மா நீ வச்சுக்க அப்படின்னு. அவங்க பாட்டி சொல்லுது வாங்கிக்கணும். அப்போ 1 ரூபாய அந்த பாப்பா கிட்ட அவர் கொடுக்குறாரு. அப்புறம் ட்ரெயின் போயிட்டே இருக்குது. அப்புறம் நீ வந்து இப்போ பெங்களூரில் தனியாகவே போய் உன்னால் எல்லாம் இருக்க முடியுமாம்மா அப்படிங்கிறாரு. இல்லை நான் அது மாதிரி பழகியிருக்கேன்ல, நான் போய் அங்கே சமத்தாக இருந்துக்குவேன், முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு கிடைக்கிற சம்பளத்தை எங்கள் வீட்டுக்கு அனுப்புவேன், அதனால் நான் எப்படியோ ஒன்று இருந்துக்குவேன், நீங்களாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லுது அந்த பிள்ளை. அப்புறம் இவர் நினைக்கிறாரு, ஏன் இந்த பொண்ணை வந்து நம்மளே கூட்டிகிட்டு போய் நம்ம படிக்க கூட வைக்கலாமே அப்படின்னு கூட நினைக்கிறாரு. இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பையன் சொல்கிறான், அப்பாப்பா இது மாதிரி இந்த ஆரஞ்சு பழத்தை நான் அந்த பாப்பாக்கிட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னு. உடனே இவர் கேட்குறாரு, ஏன்னா நீ தான் ஆசையாக வாங்கினேன், ஆரஞ்சு பழம் சாப்பிடணும்னு வாங்கினேன், அவர்கிட்ட கொடுக்கணுங்கிறியே அப்படின்னு. இல்லைப்பா, எனக்கு கூட அம்மா இருக்காங்க, அம்மா உரிச்சு கொடுப்பாங்கன்னு நினச்சேன், நான் வாங்கிக்குவோம். அந்த பிள்ளைக்கு அம்மாவும் இல்லை, யாருன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு அவள் போகிறா, அதனால் இந்த ஆரஞ்சு பழத்தை நான் அவளுக்கு கொடுத்துறேன்ப்பா அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு பழத்தை அந்த பாப்பாட்ட கொடுத்துறான், நீ வச்சுக்க அப்படின்னு. அந்த பையனை அப்படியே அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுவார். ஜானகிராமன் அந்த ஒரு வரியில் சொல்லுவார், அதாவது எவ்வளோ ஒரு அறம் சார்ந்த ஒரு குழந்தையை நான் பெற்றிருக்கிறேன், இவ்வளோ வறுமையில் இருக்கவும் இன்னொருத்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறானே, எவ்வளோ ஒரு உயர்ந்த மனிதனை ஒரு நான் எனக்கு மகனாக பிறந்திருக்கான்னு சொல்லி கொண்டாடுவார். அதை சொல்லிட்டு அவர் முடிப்பார், குழந்தைகளுக்கு மற்றவர்கள் கொடுப்பதை போலவும் மித்தருக்கு அன்பு செலுத்துகிற மாதிரி குழந்தைகளை நம்ம வளர்த்தணும். அப்போ தான் பெருசாச்சுன்னா அவங்க நமக்காக சாப்பாடு போடுவாங்க. நம்ம யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு சுயநலத்தை சொல்லி வளர்த்துருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிப்பார். ரொம்ப மனதை நெருடிய ஒரு கதை, துள்ளல் அப்படிங்கிற கதை. ஆனால் எல்லா துள்ளல்களும் அடக்கப்பட்ட ஒரு குழந்தைகளின் கதையாக